विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 6, 7 and 8. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம இது வரைக்கும் முடிச்சிருக்கிற 1 to 5 ஸ்லோகாஸ் இப்போ குழந்தைகள் சொல்லுவா, நாம கேட்கலாம். சொல்லுங்கம்மா. 1 to 5 ஸ்லோகா சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன அப்படிங்கிறத ஒண்ணுன்னா நம்ம பார்க்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 6, 6வது ஸ்லோகம் என்ன? கிரௌமன்னிவாசே நராயேதிரூடாஹ ததா பர்வதே ராஜதே தேதிரூடாஹ இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூடஹ சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து அப்படிங்கிறது 6வது ஸ்லோகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, சுவாமி வசிக்கக்கூடிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலை ரொம்ப விசேஷமானது. நம்ம ஏற்கனவே ராமாயணம் படிக்கும் பொழுதே சொல்லியிருக்கோம். அராயிகானாம் நிக்கடே கிரிம் கச்ச அப்படிங்கிற மாதிரி ரிக்வேதமே சொல்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். மலையும் மலையை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்பவுமே விசேஷம் உண்டு. ஏன்னா அந்த மலைகள்ல தேவர்கள்லாம் வசிக்கக்கூடிய, வாசம் பண்ணக்கூடிய இடம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மலைக்கும் ஒரு விதமான விசேஷங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த மாதிரி இங்க நான் வசிக்கக்கூடிய அந்த மலை மீது எவர் ஒரு ஏறி வந்தனரோ அப்பவே அவளுக்கு மலை போன்ற உயர்ந்த பதவி அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்துல அவெல்லாம் விளங்குவார்கள் அப்படிங்கமான ஒரு விஷயத்த இங்க நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குற. எப்படி ஒரு மலை உயர்ந்து இருக்கோ அந்த மாதிரி யார் அவர் வசிக்கக்கூடிய அந்த மலை மீது ஏறி அவரை தர்சனம் பண்றாளோ அப்பவே அவ மலை போன்ற மிக உயர்ந்த பதவியில விளங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றது போல, இந்த கந்தமான சுகந்தம் வீசக்கூடிய மலை, எப்பவுமே எல்லா மலைகளுக்கும் ஒரு விசேஷம் உண்டு.
ஏன்னா எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலை அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய கந்தம் அப்படிங்கிறது சுகந்தமாக தான் இருக்கும். கந்தம்னு சொல்லும் போது சம்ஸ்கிருத சுரபி அசுரபிச்சேதின்ற மாதிரி 2 விதமா பிரிக்கிறார் அந்த கந்தங்களை. அப்படி கந்தமான அந்த மலையில வீற்றிருக்கக்கூடிய சண்முக பெருமான் என்னை மகிழ்விக்கட்டும் அப்படிங்கிற கிரௌ மன்னிவாசே நராயேதிரூடாஹா கிரௌ மது நிவாசே நராஹா ஏ அதிரூடாஹா ததா பர்வதே ராஜதே தே அதிரூடாஹா இதீவ இதி பிளஸ் இவ இதீவ ப்ருவன்னு கந்தசைலாதிரூடஹ சஹா தேவஹ முதே மே சதா ஷண்முகாஹ அஸ்து அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதமானது இருக்கு. அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, மத்துனா என்னுடைய நான் வசிக்கக்கூடிய இந்த கிரகான மலை, அதன் மேல ஏ அதிரூடாக அதன் மேல ஏறி எவர் ஒரு வந்தனரோ இல்லையா, அப்போதே என்ன ஆகுதுனாக்கா ததானா அப்பொழுது பர்வதே ராஜதே அதிரூடாக அவளுடைய அந்த அதாவது உன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததான நிலை அப்பவே அது உயருமா. பெருமானை சேவிப்பதற்காக எவரொருவர் மலை மீது ஏறி வருகிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய அந்த கதின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடானது உயர்ந்த நிலையை அடையக்கூடும். ஏன்னா அந்த மலை முழுக்க இல்லையா அந்த பிருவன்னு கந்த சைலாதிரூடா என்ன அப்படின்னாக்கா, அந்த மலை முழுக்க எப்படி இருக்குனாக்கா வாசனை நிறைந்ததாக கந்தமான மலையில் விற்றிருக்கக்கூடிய யார் விட்டிருக்கா அப்படின்னாக்கா ஷண்முகா ஷடுமுகா 6 முகங்கள் கொண்டவராக இருக்கக்கூடிய அவர் நமக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்கா அந்த சண்முக பெருமாள் என்னை மகிழ்விக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோக பலம். நான் வசிக்கக்கூடிய மலை மீது எவர் ஏறி வந்தனரோ அவர் அப்பொழுதே அந்த மலை போல மிக உயர்ந்ததான பதையில விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது போல இந்த கந்தமான மலையில விற்றிருக்கக்கூடிய அந்த சண்முக பெருமான் இருக்கா இல்லையா, அந்த ஷண்முகா அவர் என்னை மகிழ்விக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கிரௌமன் நிவாசே நராயே திரூடாஹ ததா பர்வதே ராஜதேதி தேதிரூடாஹ இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூடாஹ சதேவோ முதேமே சதா எப்போ அப்படின்னாக்கா சதானா ஆல்வேஸ் அர்த்தம், எப்பொழுதும். கிரகான மலைன்னு அர்த்தம், நிவாசான அதுல வாசம் செய்யக்கூடிய, அப்படி வாசம் செய்யக்கூடிய அந்த சண்முகனை எவரொருவர் நராகா ஏ அதிரூடாகா அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவளுடைய அந்த அதாவது அந்த நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது என்ன ஆகுதுனாக்கா தே அதிரூடாகா அதுவும் உன்னதமான கதியை அடைகிறது. அப்பேற்பட்ட மகிமை இந்த மலைக்கு உண்டு. நறுமணம் வீச, ஏன்னா அந்த மலையில யார் இருக்கா, ஷண்முகா இல்லையா, 6 முகன் வசிக்கக்கூடியது மலையானது. எப்படி இருக்கக்கூடியது, கந்தம் வீசக்கூடிய மலையாளம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என்னை மகிழ்விக்கட்டும் எப்பொழுதுன்னு கேட்கிற, சதா இப்போ அப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே, ஆல்வேஸ். சதானா ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது இந்த 6வது ஸ்லோகம். சரியா குழந்தைகள், இந்த 6வது ஸ்லோகம் சொல்லுமா, அதே ராகத்திலே சொல்லுங்க. மறுபடியும்
சதா எப்பொழுதும் அந்த ஷண்முகா நமக்கு நமக்கு நன்மை அளித்து நம்மை மகிழ்விக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான பொருளை கொண்ட அந்த 6வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து 7வது ஸ்லோகம் என்ன இருக்கு? மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குகம் தம் அப்படிங்கிறது 7வது ஸ்லோகமாக இருந்தது. மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. அந்த மலைக்கு சுகந்த மலை என்றே பெயர். நறுமணம் வீசக்கூடிய மலை. ஆக்கியம்னா நாம, பெயரை உடையது. அது எங்க இருக்கு அப்படின்னாக்கா மகாம்போதி தீரே, பெருங்கடல் சொல்லக்கூடிய அந்த கடற்கரையில இருந்தது. அது மாத்திரமில்ல, மகாபாபச்சோரே, மகா எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும் சரி அந்த பாபங்களை போக்கக்கூடிய தன்மை உடையது. ஏன் அப்படின்னாக்கா முனீந்திரானுகூலே, இல்லையா? அந்த முனிவர்களுக்கு இசைவான கந்தமான சுகந்தாத்ய சைலே. சைலம்னா மலைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சைலம் அப்படின்னாக்கா மலைன்னு அர்த்தம். ஆக்கியான பெயரை உடையது. எந்த பெயரை உடையது அந்த மலை? சுகந்தாக்கியா, சுகந்த, இல்லையா? கந்தகமான அந்த மலையில எங்க இருக்குது? மகாம்போதி தீரே, அந்த பெருங்கடற்கரையின் ஓரமாக அமைஞ்சிருக்கு. அது மாத்திரமானா இல்ல, மகாபாபச்சோரே, மகா பாபங்களை போக்கும். யாருக்கு இசைவான அந்த இடம்னாக்கா முனிவர்களுக்கு. முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே, சுகந்தம் என்று பெயரை உடையதான, பெயரை கொண்டதான அந்த மலையில் குகாயாம், ஒரு குகைக்குள்ள, குகைன கேவ், குகைக்குள்ள வசந்தம், குடிகொண்டு இருக்கக்கூடிய, குடிகொண்டு வசிக்கக்கூடிய அந்த எம்பெருமான், இல்லையா? ஷண்முகன் எப்படி இருக்கார்? சுபாசாலசந்தம், பிரகாசிக்கக்கூடிய. அப்படி பாசானா ஒளி, அதாவது எப்படி இருக்கு பிரகாசம், இப்படி ஒரு தேஜஸ். அந்த தேஜஸ் அந்த மலை முழுக்க வீசறதான். கந்தம் அப்படிங்கிறது அப்படி அந்த மலை முழுக்க வீசறதான். அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்குள்ள, கந்தம் வீசக்கூடிய, கந்தகமான இருக்கக்கூடிய அந்த மலை குகைக்குள்ள குடிகொண்டு விளங்கும் அந்த சண்முகன் என்ன பண்ணட்டும் சொல்றார் அப்படின்னாக்கா, பிரார்த்திக்கிறார் அவரிடத்துல. அல்லல் தீர்க்கும் குகனை நாங்கள் சரணடைகிறோம், இல்லையா? அப்பேற்பட்ட அவரை, இல்லையா? ஜனாதிம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குகம் தம், ஸ்ரயாம ஆஸ்ரயாமஹா இத்யர்த்தः. அவரை சரணடைகிறார். அவர் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அல்லல் பட்டிருக்காலோ அவளுக்கு சுலபமான ஒரு உபாயத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் ஆதிசங்கரர். அப்பா இவரை பிடிச்சுக்கோ. எப்பேற்பட்ட 30 முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் இவரை அங்க தவம் வந்து காத்துண்டு தன்னுடைய அல்லல்களை, தங்களுக்கு ஏற்பட்ட அல்லல்களை போக்கின்றிருக்கா. அப்பேற்பட்ட அவர் நமக்கும் நன்மை செய்வார், நம்முடைய அல்லல்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை உடையவர். அப்பேற்பட்ட குகைக்குள் அந்த மலையில் குகைக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய குகனை சரணடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 7வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. இது எல்லாமே சப்தமி விபக்தி, 7வது வேற்றுமை. மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. அப்படிப்பட்ட அந்த கந்தகமான மலையில் குகாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம், பிரகாசிக்கக்கூடிய, இல்லையா? பிரம்ம தேஜஸுக்கு நிகரான ஒளி கொண்ட அந்த குகன் அந்த குகைக்குள்ள விட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அவனை என்ன பண்ண சொல்றார் அப்படின்னாக்கா, நாம் சரணடைகின்றோம்.
ஜனார்தி ஹரந்தம் ஸ்ரயாமோ. அந்த ஹரந்தம்னாக்க என்னதான்? ஜனார்தி ஹரந்தனா அல்லல்கள், எவ்வளோ அல்லல்கள் வருது இல்லையா? அந்த அல்லல்கள் அனைத்தும் போக வேண்டும் என்றால் அந்த குகனை, குகைக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய குகனை நாம் சரணடைகின்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். மகாம்போதி தீரே மகாபாப சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்தி ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். குழந்தைகள் அந்த 7வது ஸ்லோகம் 2 தடவை சொல்லுமா. மகாம்போதி தீரே மகாபாப சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். மகாம்போதி தீரே மகாபாப சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். அடுத்து நாம் பார்க்க போற ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. லசத் ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதூஹே சுமஸ்தோமசஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே சமுத்யத் சகசிரார்க்க துல்லிய பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேஷம். இப்போ எல்லாரும் அந்த குகனை, அந்த குகைக்குள் இருக்கக்கூடிய குமரக்கடவுள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியனை எல்லாரும் வணங்குறார், சரணடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, மக்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி அல்லல்கள் நீங்கிறதோட இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ, நாம விரும்பக்கூடிய சகலவிதமான விஷயங்களையும் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா நிறைவேற்றி தருவார். அவர் எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்றக்கா, அந்த மலர்கள் நிரம்பிய தங்க கட்டிலாம் அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கு? அந்த குகன், அந்த கார்த்திகேயன் ஏன் அப்படி பிரகாசமா இருக்கார், ஏன் அப்படி தேஜஸா இருக்கார் அப்படின்னாக்கா, மலர் நிரம்பிய தங்க கட்டில் தங்கமயமான விமானத்தின் கீழே 1000 சூரியர்கள் போல ஒளி வீசக்கூடிய கார்த்திகேயன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய குகன் இப்படி அல்லல்கள்லாம் போக்கக்கூடியவர்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். அப்பேற்பட்டவரை நாம் சரணடைகின்றோம். அப்படி சரணடைந்தால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவர். காமதோகே அப்படிங்கிறார். காமதோகன என்னக்கா, விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது இல்லையா? ஒரு காமதேனு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, விரும்பியதை கொடுக்கும், கேட்டதை கொடுக்கும். அப்பேற்பட்ட தன்மையுடையவர் இந்த குகன் இல்லையா? அது மாத்திரமில்ல, என்ன சொல்றார்? லசத் லசதி ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோகே சுமஸ்தோமசன் மாணிக்ய மஞ்சே இல்லையா? அந்த மஞ்சம் சொல்லக்கூடிய அது என்னன்னாக்கா, மலர் நிரம்பிய தங்க கட்டில, அதுல தங்கமயமான விமானம். அவருடைய விமானம் தங்கமயமா இருக்கு, ஸ்வர்ணமயமா இருக்கு இல்லையா? அப்படி ஸ்வர்ணமயமா இருக்கக்கூடிய மலர் நிரம்பிய அந்த தங்க கட்டில்ல, அந்த தங்கமயமான விமானத்திற்கு கீழே அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கு? போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், பாசத்தேன்னு பார்த்தோம். ஏன் அப்படிப்பட்ட பிரகாசம் அப்படின்னாக்கா, இது எப்படி இருக்கு அந்த பிரகாசம் அப்படின்னாக்கா, 1000 சூரியர்கள் போல். ஒரு சூரியன் இல்ல, 2 சூரியன் இல்ல இல்லையா? ஒரு சூரியனுடைய பிரகாசமே எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 1000 சூரியனுடைய பிரகாசம் ஒளி வீசக்கூடிய ஒரு தோற்றத்தை நம்மால் காண முடியும் என்றால் அந்த கார்த்திகேயனை நாம் பார்க்கலாம். எங்க இருக்கக்கூடிய கார்த்திகேயன்? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய
அந்த குகைக்குள் வாசம் பண்ணக்கூடிய அந்த கந்தமான அந்த பர்வதம் இல்லையா, அந்த பர்வதத்துல இருக்கக்கூடிய நம் அல்லல்களெல்லாம் போக்கக்கூடிய நாம் விரும்பியதை தரக்கூடிய காமதூகே, அப்படிப்பட்ட அந்த அவர் எங்க இருக்கார் அப்படின்னாக்கா, மலர்கள் நிரம்பிய தங்க கட்டல் கீழே தங்கமயமான விமானத்தின் கீழே 1000 சூரியர்கள் போல ஒளி வீசக்கூடிய அந்த கார்த்திகேயனை சதா எப்பொழுதும் எக்கணமும் நான் தியானிக்கிறேன், பாவையே அப்படிங்கிற. எப்பேற்பட்ட கார்த்திகேயனவன், காமதோகே, நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவன் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த கார்த்திகேயன், கார்த்திகேயம் சுரேஷம் இல்லையா. எப்பேற்பட்ட சுரேஷம் பாருங்கோ, சமுத்தியத்து சகசிரார்க்க துல்லிய பிரகாசம். அர்க்கஹானா சூரியன் அர்த்தம். அர்க்கஹா, அர்க்கஹானா சூரியன். அர்க்க துல்லிய, துல்லியன நிகரான, சூரியனுக்கு நிகரான பிரகாசம் தேஜஸை உடையவன். முன்னாடி என்ன சொல்றா பாருங்க, சகசிரார்க்க சமுத்தியத் சகசார்க்க இல்லையா, 1000 சூரியன் போல ஒளி வீசக்கூடிய பிரகாசத்தை தரக்கூடிய நிகரான தத்துல்யம் இல்லையா, சமுத்தியத் சகசிரார்க்க துல்லிய பிரகாசம் இல்லையா. துல்லியன்ற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் இல்லையா. தத்துல்யம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும்போது கூட சொல்லும் தத்துல்யம் சொல்றோம் இல்லையா. ஏன்னாக்கா ராமன்ற நாமாவை சொன்னா போதும், சகசிரநாமம் முழுக்க சொன்ன பலன் கிடைக்கும். தத்துல்யம், அப்பேற்பட்ட அந்த துல்லியன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா நிகரான அர்த்தம். இங்க இந்த கார்த்திகேயன்னு சொல்லக்கூடியவன் எப்படி விளங்குகிறான் அப்படின்னாக்கா, 1000 சூரியனை ஒளி வீசினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசத்தை கொண்ட அந்த கார்த்திகேயனை சதா பாவையே நான் எக்கணமும் தியானிக்கிறேன் இல்லையா. சுராணாம் ஈஷா, தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியா, அந்த கார்த்திகேயா, அந்த ஷண்முகா, அப்பேற்பட்டவன் அந்த திருச்செந்தூர் சொல்லக்கூடிய அந்த மலையில அழகா காட்சி கொடுத்துட்டு இருக்கான், பிரகாசமா ஜொலிச்சுட்டு இருக்கான், நம்முடைய இன்னல்கள் எல்லாம் போக்கக்கூடிய தன்மை உடையவனா இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனை நாம் என்ன பண்ணணும், சரணடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, எக்கடமும் தியானிக்கிறேன்ற மாதிரி சுவாமி சொல்லி காமிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த 8வது ஸ்லோகம் இல்லையா. குழந்தைகள் அந்த ஸ்லோகத்தை 2 தடவை சொல்லுங்கம்மா. குழந்தைகளுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கா. அந்த ராகத்தோட அந்த குழந்தைகளால அதை சொல்ல முடியுது. அதே மாதிரி அவ சொல்றதை கேட்டு கேட்டு நம்ம இந்த ராகத்தான் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அபியாசம் பண்ணிட்டே வந்தா நம்மாலையும் அந்த ஸ்லோகங்களை அதே ரிதம்ல அதே, அதாவது புஜங்கம் அப்படிங்கன்னா அது ஒரு மீட்டர் இல்லையா, அந்த மீட்டர்லயே இந்த ஸ்லோகங்களை நாம எல்லா ஸ்லோகங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே ரிதம், ஒரே டோன், அதே மாதிரி நம்ம அந்த ஸ்லோகங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம். அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள் தான், ஒன்றும் கஷ்டமான ஸ்லோகம் கிடையாது. ஆதிசங்கரர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா லகுவா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப பிரௌடமான பதங்கள்லாம் எதுவுமே சுவாமி பிரயோகிச்சிருக்க மாட்டார். ஆனா எல்லாமே நல்ல சத் விஷயமான அர்த்த புஷ்டியான பதங்களா இருக்கும், சுலபமா இருக்கும், புரியக்கூடிய தன்மையில தான் இருக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். நாளைய தினம் வகுப்பு உண்டு. நாளைய தினம் அடுத்த 3 ஸ்லோகம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். தாசா, தன்யவாதாக.